இல் மெக்காவை கைப்பற்றினார். பழங்குடியினருக்கு எதிரான தனது படையெடுப்பை முடித்தார். குறைஷிகளுக்கு எதிரான தனது பிரச்சாரத்துடன் முகமது அரேபியாவின் பல பழங்குடியினருக்கு எதிராக, குறிப்பாக மதீனாவின் 3 அரேபிய யூத பழங்குடியினர் மற்றும் கைபரில் உள்ள யூத கோட்டைக்கு எதிராக பிரச்சாரங்களை நடத்தினார். 624 இல் மதீனாவின் அரசியலமைப்பை மீறியதற்காக பனு கைனுகா பழங்குடியினரை அவர் வெளியேற்றினார். அதைத் தொடர்ந்து பனு நதிர் அவரை கொல்ல சதி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு மே 625 இல் வெளியேற்றப்பட்டார். இறுதியாக 628 இல் அவர் 10,000க்கும் மேற்பட்ட யூதர்களை கொண்ட கைபரின் யூத கோட்டையை முற்றுகையிட்டு படையெடுத்தார். இது உள்ளூர் அரபு பேகன் பழங்குடியினருடன் கூட்டணி வைக்க திட்டமிட்டதற்கு பழிவாங்கும் நடவடிக்கை என்று முஸ்லிம் வட்டாரங்கள் கூறுகின்றன. தனது வாழ்க்கையின் இறுதி ஆண்டுகளில் முகமது 630 இல் மெக்காவை கைப்பற்றி, மெக்காவிற்கு அருகிலுள்ள சில அரபு பேகன் பழங்குடியினருக்கு எதிராக, குறிப்பாக தாயிஃபில் ஒரு பிரச்சாரத்தை வழிநடத்துவதற்கு முன்பு பைசண்டேன் பேரரசு மற்றும் வடக்கு அரேபியா மற்றும் லெவண்டில் உள்ள கசானிக்களுக்கு எதிராக பல படைகளை அனுப்பினார். முகமது இறப்பதற்கு முன்பு அவர் தலைமையிலான கடைசி